அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நெருக்கடி நிலைமையா அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். நெருக்கடிங்கிறது பொருளாதார நெருக்கடி மட்டும் நெருக்கடி கிடையாது. மன நெருக்கடி, குடும்பத்தில் நெருக்கடி, சந்தோஷ நெருக்கடி, எந்த வகையிலாவது நெருக்கடி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பணம் மட்டுமே நம்ம பிரதானமாக கொள்ளக்கூடாது. பணத்தையும் தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. கடினமான சூழல் இருக்கலாம், பணம் நிறையா இருக்கலாம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆக உங்களுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது எந்த அமைப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும். பண நெருக்கடியா அல்லது மன நெருக்கடியான்னு பார்க்கணும். பண நெருக்கடிக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு குருவும் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டு இந்த அமைப்பு இருந்தால் பண நெருக்கடி அப்படிங்கிறது பொதுவாக இருக்கும். மன நெருக்கடி அப்படிங்கிறது லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவர்கள் பாதிக்கப்பட்டால் மன நெருக்கடி அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு பண நெருக்கடி இருக்கும், மன நெருக்கடி ரெண்டுமே சேர்ந்துருக்கும். காரணம் என்னென்னா, அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, குரு, சுக்கிரன் இவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் பண நெருக்கடியா மன நெருக்கடியான்னு பார்க்கணும். பண நெருக்கடிக்கு அதற்குண்டான வழிமுறைகள் பிரகாரம், மன நெருக்கடிக்கு பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் மிகச்சிறந்த நன்மையான பலன்களை கட்டாயம் உங்களுக்கு தோற்றுவிக்கும். ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனை தீர்வதற்கு ஏகப்பட்ட காரணிகள் உண்டு, ஏகப்பட்ட காரணங்களும் உண்டு. அந்த காரணிகளை காரணத்தோடு பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது பிரச்சனை வந்தால் தான் ஒரு மனிதனுடைய தனித்தன்மை வெளிப்படும். பிரச்சனையே வரலைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்க முடியாது. அப்போது நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து ராசி அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, ராசி அதிபதி இருவரும் வலுவாக இருந்துட்டாலே பண நெருக்கடியும் சமாளிக்கலாம், மன நெருக்கடியும் சமாளிக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இவை அனைத்துமே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருடைய நிலைமை இப்படித்தான் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு படுமோசமாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல். அப்போ நெருக்கடி பணமாக மனமான்னு பாருங்கள். பணமாக இருந்தால் எப்படி சமாளிக்கலாம், மன நெருக்கடியாக இருந்தால் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதியுடைய நிலைமையும் முக்கியம் என்பது பொதுவான தகவல்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, ராசி அதிபதி வலுவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் என்பதே இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல். மற்றபடி உங்கள் ஜாதகம்தான் உங்களுக்கு உண்டான முழு பலனையும் தீர்மானிக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.